அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக வடபழனி சிக்னல் ஜங்ஷனில் ஒரு பிரம்மாண்டமான கட்டுமான பணிகள் காரிடார் 4 மெட்ரோ மேம்பாலம் அமைப்பதற்காக பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன தொகுப்பு வீடியோ தான் இதை காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்க்குற இந்த பில்லர் காரிடார் 4 மெட்ரோ வைடக்டாக அமைக்கப்பட்ட மெட்ரோ பில்லர் தான். இந்த ரோடு ஆர்காட் ரோடு, எக்ஸாக்டாக வடபழனி ஃபோரம் மால் பக்கத்தில் தான் இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. இந்த காரிடார் 4 மெட்ரோ ரூட் பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து தொடங்கி போரூர் வடபழனி வழியாக லைட் ஹவுஸில் போய் முடியும். இதில் பூந்தமல்லி பைபாஸ் கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் வரைக்கும் எலிவேட்டர் செக்ஷனாக இருக்கும். கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் தாண்டின பிறகு அண்டர் கிரவுண்ட் செக்ஷனாக லைட் ஹவுஸ் வரைக்கும் அமைக்கிறாங்க. இந்த பகுதியில் காரிடார் 4ல் அமைக்கப்பட்ட வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸாக்டாக கமலா தேட்டர் பக்கத்தில் தான் அமைக்கிறாங்க. இந்த வடபழனி மெட்ரோ ஸ்டேஷனில் ஒரு சிறப்பு என்னென்னா, யூஸ்வலாக எலிவேட்டட் மெட்ரோ ஸ்டேஷனில் 2 தளங்கள் தான் இருக்கும். முதல் தளத்தில் கான்கோர்ஸ் லெவல் இருக்கும், டிக்கெட் கொடுக்குற பகுதி. 2வது தளத்தில் பிளாட்ஃபார்ம் லெவலில் இருக்கும், அங்கே தான் மெட்ரோ ட்ரெயின்லாம் வரும். ஆனால் இந்த வடபழனி மெட்ரோ ஸ்டேஷனில் 3 தளங்கள் கொண்ட ஒரு மெட்ரோ ஸ்டேஷனாக அமைக்கிறாங்க. அதில் முதல் தளத்தில் கமர்ஷியல் ஏரியா இருக்கும், 2வது தளத்தில் தான் கான்கோர்ஸ் லெவலில் இருக்கும், 3வது தளத்தில் பிளாட்ஃபார்ம் லெவலில் இருக்கும். அதில் முதல் தளத்தில் அமைஞ்சிருக்க கமர்ஷியல் ஏரியா அந்த பகுதியிலேருந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற க்ரீன் லைன் காரிடாரில் அமைஞ்சிருக்க வடபழனி மெட்ரோ ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ணுற மாதிரி பெடஸ்ட்ரியன் ஸ்கை வாக்கும் அமைக்க போகிறாங்க. ஃப்யூச்சரில் இந்த காரிடார் 4 மெட்ரோ ரூட்டில் பயணம் செய்கிற பயணிகள் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற வடபழனி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு புதுசாக அமைக்கப்படுற பெடஸ்ட்ரியன் ஸ்கை வாக் மூலமாக டைரெக்டாக போக முடியும். இதுதாங்க காரிடார் 4ல் அமைக்கப்படுற வடபழனி மெட்ரோ ஸ்டேஷனோட கட்டுமான பணிகள். நீங்கள் பார்க்கலாம், பிரம்மாண்டமாக அமைக்கிறாங்க. 3 தளங்கள் கொண்ட ஒரு மெட்ரோ ஸ்டேஷனாக இது அமைக்கிறாங்க. இந்த காரிடார் 4 மெட்ரோ ரூட் வடபழனி சிக்னலில் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற க்ரீன் லைன் காரிடார் மெட்ரோ வைடக்ட்டுக்கு மேலே கடந்து போகிற மாதிரி தான் அலைன்மெண்ட் அமைச்சிருக்காங்க. அங்கே ஏற்கனவே முதல் தளத்தில் ஃப்ளைஓவர் இருக்குது, 2வது தளத்தில் க்ரீன் லைன் காரிடாரில் போகிற மெட்ரோ வைடக்ட் இருக்குது. அதுக்கு மேலே தான் இந்த காரிடார் 4 மெட்ரோ வைடக்ட் கடந்து போகணும் டுவர்ட்ஸ் கோடம்பாக்கம் டைரெக்ஷனில். அதுக்காக இந்த வடபழனி சிக்னலில் ஒரு பிரம்மாண்டமான பில்லர் 2 பக்கமாக அமைச்சிருக்காங்க. ஒன்று ஃபோரம் மால் பக்கத்தில் அந்த பகுதியில் ஒரு தூணும், 2வது தூண் அந்த சைடு வடபழனி கோயில் போகிற அந்த டைரெக்ஷன்லையும் இந்த வடபழனி சிக்னல் பக்கத்தில் அமைச்சிருக்காங்க. அதோட வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 23 மீட்டர் உயரத்தில் இந்த பிரம்மாண்ட தூண் அமைச்சிருக்காங்க. அதுக்கு மேலே பயர் கேப் யூஸ்வலாக அமைக்கப்படுற பயர் கேப்போட இன்னும் பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10.46 மீட்டர் அகலமும் 3.5 மீட்டர் உயரமும் கொண்ட ஒரு பிரம்மாண்ட பயர் கேப் அமைச்சிருக்காங்க. அதோட வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்களே பார்க்கலாம், யூஸ்வலாக இருக்கிற அந்த பில்லருக்கு மேலே அமைக்கப்பட்ட மெட்ரோ பயர் கேப்போட இது அகலமாக அமைச்சிருக்காங்க. இதுதாங்க அந்த பிரம்மாண்டமான பயர் கேப், எக்ஸ்டெண்டர் பயர் கேப்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம், யூஸ்வலாக இருக்கிற மெட்ரோ பில்லர் பயர் கேப்போட இதோட நீளமும் சரி அகலமும் சரி ரொம்பவே பெருசாக அமைச்சிருக்காங்க. இதுக்கு மேலே தான் இந்த ஏற்கனவே அமைஞ்சிருக்கிற க்ரீன் லைன் காரிடார் மெட்ரோ வைடக்டை கடந்து போகிறதுக்காக லான்ச்சிங் கார்டர் பயன்படுத்தி காரிடார் 4க்கான மெட்ரோ வைடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்க்கலாம், அந்த பயர் கேப் மேலே காரிடார் 4க்கான மெட்ரோ வைடக்ட் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க லான்ச்சிங் கார்டர் பயன்படுத்தி. முதல் தளத்தில் நார்மல் வெஹிக்கிள்ஸ் போகிற ஃப்ளைஓவர் இருக்குது, 2வது தளத்தில் க்ரீன் லைன் காரிடாரோட மெட்ரோ வைடக்ட் இருக்குது. மெட்ரோ ட்ரெயினும் கிராஸ் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு மேலே தான் இந்த காரிடார் 4க்கான மெட்ரோ வைடக்ட் அமைச்சிருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமான கட்டுமான பணிகள் இந்த வடபழனி சிக்னலில் அண்மையில் நிகழ்த்தியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இதெல்லாம் ஒரு லைவான வைவா ப்ராஜெக்டாகவே எடுத்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அங்கே காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணலாம். ஏன்னா அந்தளவு பிரம்மாண்டமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் அந்த மெட்ரோ ஃபேஸ் 2ல் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்டெண்டர் பயர் காப் இருந்தாலும் சரி, கத்திப்பாறையில் கட்டப்படுற பேலன்ஸ் கேன்டிலவர் அந்த டைப் கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் போரூர் ஜங்ஷன் தாண்டி வலசரவாக்கம் விருகம்பாக்கம் அந்த பகுதியில் டபுள் டெக்கர் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது எல்லாமே சிவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சூப்பரான வைவா ப்ராஜெக்டாக அமையும். இப்போ நீங்கள் பார்க்குற வியூ வடபழனி சிக்னலில் கிராஸ் பண்ண பிறகு டுவர்ட்ஸ்
கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் போகிற டைரெக்ஷனில் அமைக்கப்பட்டிருக்க மெட்ரோ பில்லர் ஃபயர் கேப் வியூ தான் பார்க்குறீங்க. இன்னும் இந்த பகுதியில் வந்து வைடக்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணுற ஒர்க் வந்து தொடங்கலை, கூடிய சீக்கிரத்தில் தொடங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் நிற்கிற லொக்கேஷன் வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற க்ரீன் லைன் காரிடாரில் இருக்கிற வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன், அதுலேருந்து எடுத்த வியூ தான் பார்க்குறீங்க. சென்டரில் பார்க்குற மெட்ரோ வைடக்ட் தாங்க காரிடார் 4க்காக அமைக்கப்பட்ட மெட்ரோ வைடக்ட். இதில் என்ன பெரிய சேலஞ்சுனால், ஏற்கனவே 2வது தளத்தில் இந்த க்ரீன் லைன் காரிடார் மெட்ரோ ட்ரெயின் வந்து ஆப்ரேஷனில் இருக்குது. மேலே வந்து எலக்ட்ரிக் பவர் கேபிளும் இருக்குது. அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் தான் இந்த காரிடார் 4க்கான மெட்ரோ வைடக்ட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக செப்டம்பர் மாதம் நடுவில் நினைக்கிறேன் 15 அந்த தேதியில் காலைல 5லேருந்து 6 மணி வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஆல் பண்ணாங்க இந்த ஒர்க்குக்காக. இந்த ஒர்க் முடிஞ்ச பிறகு பழையபடி ட்ரெயின் சர்வீஸ் வந்து தொடங்கிட்டாங்க சேஃப்டிக்காக. பிரம்மாண்டமான இந்த எக்ஸ்டெண்டர் ஃபயர் கேப் பயன்படுத்தி வடபழனி சிக்னலில் சக்ஸஸ்ஃபுல்லாக காரிடார் 4க்கான மெட்ரோ வைடக்ட் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. மிகவும் சவாலான ஒரு கட்டுமான பணியை வந்து இந்த நெரிசல் மிக்க இந்த வடபழனி சிக்னலில் சென்னை மெட்ரோ நிர்வாகம் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்த வீடியோ மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.